Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், இந்த யூடியூப் சேனலோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நான் என்ன இந்த மார்க்கெட்டில் பார்க்குறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி அப்படின்றத எங்கே பை இருக்குது, எங்கே செல் இருக்குது, எந்த இடத்துலேருந்து பை போகலாம், ஏன் பை போகலாம், எந்த இடத்துலேருந்து செல் போகலாம், எதுக்காக செல் போகலாம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்து அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும், நாலேஜை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக லைவ் கிளாஸில் நம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ கம்மிங் டிசம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணணும்னா என்னோடய பர்சனல் டெலிகிராம் லிங்கை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏடியூஎஸ்டி லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பை வந்து போயிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போது கரண்ட்லி இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஏடியூஎஸ்டி கரண்ட்லி 1200 அண்ட் சம்திங் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே யூஎஸ்டி ஜேபிஒய் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இதில் வந்து நமக்கு ஒரு கவுண்டர் என்ட்ரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 15 மினிட்ஸில் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ 15 மினிட்ஸில் இந்த சப்ளையை பேஸ் பண்ணி உள்ள நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி நமக்கு சோச் வந்து கொடுத்துட்டா நம்ம வந்து செல் வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எஸ்டர்டே வந்து சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய டோட்டலாக இது வந்து நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 1 மினிட்ல எஸ்டர்டேவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு இந்த லோவை வந்து எடுத்துட்டானா, சோச் வந்து எடுத்துட்டானா, அடுத்தது வந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து செல் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது மேலே வந்து இந்த இடத்துல இங்கே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது நமக்கு இந்த இடத்துல சப்ளை வந்து பிரேக் ஆகிருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல சப்ளை வந்து பிரேக் ஆகிருக்கு. ஆனால் ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகலை. ட்ரெண்டு வந்து என்ன ஆகலை, நமக்கு வந்து பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலை. ஓகேங்களா? சரி, இப்போது சப்ளை வந்து பிரேக் ஆகிருக்கு, ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகலை. மார்க்கெட் சப்ளை பிரேக் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து போகலாம். ஓகேங்களா? கீழே வந்து போகலாம். நான் எதுக்கு வந்து இந்த இடத்துல செல் வந்து எடுத்தேன், சப்ளை பிரேக் ஆகிருக்கு ஆனால் செல் வந்து எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசன்ட் டைமில் சப்ளை பிரேக் பண்ணாலும் கீழே போகுது. நமக்கு வந்து இந்த ட்ரெண்டு பிரேக் ஆயிடுச்சு. இங்கே மேலே ஹை வந்து இந்த இடத்துல ட்ரெண்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு பை வந்து போயிடும். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது பிஓஎஸ்னால் இது சோஸ் தானே, பையில் தானே இருக்குது, எதுக்கு வந்து செல் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது லிக்விடிட்டி, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் வந்து செல் போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வந்து நமக்கு சோச்சாக இருந்தால் நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிருக்கு. அப்போது நமக்கு டிமாண்டில் பவர் வந்து இல்லை. ஓகேங்களா? அப்போ செல் வரதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே வந்து சப்ளை பிரேக் ஆகியும் நான் செல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு சப்ளை பிரேக் ஆனாலும் செல் வந்து போகுது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போயிடும். இந்த ஹை வந்து சோச் கொடுத்துட்டாலும் மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிட்டேன், 15 மினிட் சப்ளை, 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டில் 1 மினிட்ல என்ட்ரி வந்து கொடுத்துருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி இருக்குது. அடுத்தது மேலே வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டான்.
ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது நான் மார்க்கெட்டில் இல்லை. இந்த இடத்துல சோர்ஸ் கொடுக்கும்போது நான் மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்த பிரேக் இங்கே நடக்கும்போது தான் நான் வந்து மார்க்கெட்டில் வந்து செட் பண்ணேன் செட்டப்ஸ். நெக்ஸ்ட் செட்டப். ஓகேங்களா? ஸோ அடுத்த பிரேக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அடுத்த என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? என்னோட என்ட்ரி போட்டிருந்த இடம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். என்னோட எஸ்எல் வந்து இந்த டபுள் டாப், இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னோட எஸ்எல் வந்து செட் பண்ணிட்டேன். டிபி வந்து எங்கே செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் என்னோட டிபி வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் மார்க்கெட் கொடுத்துருச்சு. இப்போது நான் போயிருக்கிற என்ட்ரி வந்து தப்பான என்ட்ரியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் போயிருக்கிற என்ட்ரி வந்து ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா இல்லைனா சப்ளை பிரேக் ஆன ஒரு என்ட்ரி வந்து நான் போயிருக்கேன். ஓகேங்களா? தப்பான என்ட்ரி போயிருந்தாலும் நமக்கு நோ ப்ராப்ளம். நமக்கு மார்க்கெட் பிரேக் ஈவன் கொடுக்கணும். டிபி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இங்கே கீழே போட்டிருக்கிற டிபி வந்து மார்க்கெட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நமக்கு பிரேக் ஈவன் மட்டும் கொடுத்துட்டா போதும். அதுவே நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல இதில் நான் எடுத்திருக்கிற ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா $75 வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற கேபிட்டலுக்கு கண்டிப்பாக $150 $125 வந்து என்னால் ரிஸ்க் வந்து எடுக்க முடியும். 150 கூட எடுக்க முடியும். ஆனால் நான் $75 தான் வந்து ரிஸ்க் வந்து எடுத்திருக்கேன். AUDUSDலையும் $75 தான் வந்து ரிஸ்க் வந்து எடுத்திருக்கேன். கம்மியான ரிஸ்க் தான் வந்து எடுத்திருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல செல் வந்து பண்ணுறோம். நம்ம டிபி வந்து இங்கே வைக்கிறோமோ இல்லை இங்கே வைக்கிறோமோ, எங்கே வைக்கிறோமோ, டிபி வந்து ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. டிபி ஹிட் ஆகுறது நம்ம கையில் கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது என்னோட எஸ்எல் வந்து என்ட்ரி பாயிண்டில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் எடுத்த என்ட்ரி தப்புன்னே வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் மேலே போனால் எனக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? எனக்கு நோ லாஸ் வந்து ஆகாது. சரிங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல இந்த சப்ளை வந்து பிரேக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சப்ளை பிரேக் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு இது வந்து சோச்சு, இது வந்து லிக்விடிட்டி ஹண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். இதுவும் லிக்விடிட்டி ஹண்ட்டு. இந்த சப்ளை ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். இன்கேஸ் இது சோச்சா இருந்தால் டிமாண்ட் ஒர்க் ஆகணும். இங்கே டிமாண்டும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. அப்படி பை ஆனால் மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைல இருந்து நெக்ஸ்ட்டு செல் ஆகலாம். இப்போது என்னோட என்ட்ரி பிரேக் ஈவன் பண்ணி மேனேஜ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த ஒரு கவலையும் இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரேடு. மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கேன்ல, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வர வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட்ஸ்லாம் நிறையா பண்ணிவிட்டு, நிறைய எஸ்எல்ஸ்லாம் ஹிட் பண்ணிட்டு தான் வரும். நம்ம ஒரு கரெக்டான என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பெட்டராக. ஓகேங்களா? ஸோ ஒரு கரெக்டான என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மேலே லிக்விடிட்டி ஹண்ட்டாகி கீழே வரும். நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் மூவ் பண்ணி வைக்கிறதா நம்மளோட ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அதை மட்டும் நம்ம பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் இப்போ யூஎஸ்டி ஜேபிஓவில் எனக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. ஒரு $600 கிட்ட சம்திங் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $290 வந்து சம்திங் ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? $222 வந்து ரன்னிங்கில் இருக்குது. சரி, ஓகே. இது பிரேக் ஈவன் ஆர்டர் தான். எனக்கு வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆனாலும் நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. அடுத்தது நம்ம NZUSD எஸ்டர்டே நம்ம பார்த்த என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் மிட்டிகேட் ஆகலை. ஆனால் ஸ்டில் வேல்யூபிள் தான். அப்படியே இந்த என்ட்ரி அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மெதுவாக கீழே இருந்து மெதுவாக வந்துட்டுருக்கான். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகி கீழே போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக கவுண்டர் டிமாண்ட். இது வந்து பவர்ஃபுல்லாக மேலே போகாது. ஸோ இங்கேருந்து செல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். டெய்லியோட சப்ளை நல்லா பார்த்துங்க.
இங்கே இருக்கக்கூடிய சப்ளை. ஓகேங்களா, இந்த சப்ளை. ஸோ 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து எடுத்துட்டான். ஸோ 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நமக்கு என்ட்ரி வந்து இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துட்டோம். இது ஓவராலாக நம்ம லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். இதை லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் சப்ளை, மேலே இருக்கிறதும் சப்ளை. மறுபடியும் ஜூம் பண்ணுறேன். இதுவும் சப்ளை. ஓகேங்களா, இது சப்ளை, மேலே இருக்கிறதும் இதுவும் சப்ளை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டுமே சேர்த்து என்ட்ரி வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா, அதே 15 மினிட்ஸில் இங்கே மேலே ஒரு சப்ளை இருக்குது, இதுவும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம எடுத்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 2 என்ட்ரி வந்து இருக்குது. இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியான ஸ்ட்ரக்சர் அப்படின்றனால ஒரு 1 ஹவருக்கு வந்து நான் போகிறேன். 1 ஹவரில் எனக்கு ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 1 ஹவரில் ஒரு சப்ளை இருக்குது, 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டைரெக்டாக நம்ம என்ட்ரி போட வேணாம். இப்போதைக்கு என்ட்ரி வந்து போட வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போயிட்டு வர்றது அப்படின்றனால 15 மினிட்ஸ்லேயே நம்ம வச்சு ரெண்டுத்துலேயுமே கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். 15 மினிட்ஸ்லேயே, 1 ஹவர் வேண்டாம். ஓகேங்களா, இந்த 2 சப்ளைலையும் 15 மினிட்ஸ்லேயே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். டிபி இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ தான் வந்து டிபி. ஓகேங்களா, இந்த லோ வரைக்கும் டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 15 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க. பிஓஎஸ் சோச்சு இங்கே மேலே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ், இந்த 15 மினிட்ஸில் நம்ம ரீஃபண்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து சூப்பராக ட்ரேட் வந்து பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம் இந்த ட்ரேடை. ரைட்டா, சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் வந்து இந்த டைம் தான் வந்து நமக்கு வந்து மிட்டிகேட் வந்து ஆயிருக்கு. ஆனால் கொஞ்சம் இதில் கொலாப்ஸாக இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த மேலே இருக்கக்கூடிய சப்ளை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணதுனால நான் ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் கொடுத்துருந்தேன். இந்த டிமாண்டுக்கு வர்ற வழியில், இந்த டிமாண்ட் வர்ற வரலும் மேலே இருந்து செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து கொடுத்துருந்த பிளான். இதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸில், ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இந்த லோ வந்து பிரேக் பண்ணிட்டான். இதில் ஒரு சூப்பரான பிளான் வந்து கொடுத்துருந்தோம். இந்த லோ வந்து பிரேக் பண்ணிட்டா இது ஃபுல்லாக லிக்விடிட்டி, மேலே இருக்கக்கூடிய இங்கே சப்ளையில் ஏதாவது இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல எங்கேயுமே சப்ளை இல்லை, ஆனால் மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டான். ஓகேங்களா, சரி இந்த இடத்துல மார்க்கெட் செல் ஆகிட்டான். அதுக்கப்புறமா கொடுத்துருந்த என்ட்ரி என்னன்னா, இங்கே ஒரு என்ட்ரியும் இங்கே ஒரு என்ட்ரியும் இங்கே ஒரு என்ட்ரியும் கொடுத்துருந்தோம். கன்ஃபர்மேஷன் அது சேம் இதே மார்க்கிங் தான், எரேஸ் பண்ணல. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள், செக் பண்ணுங்கள். நான் இப்படி எடுக்கல, இல்லைனா இதை மட்டும் எடுக்கல, இது ரெண்டுமே சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். மார்க்கெட் வந்து இதில் நான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே போயிருக்கான், எல்லாமே பண்ணியிருக்கான், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான். நான் இதில் எதையுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல, எதுவுமே நான் கொடுக்கல. ஏன்னா இது கொடுத்தது தான். இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வரும், கீழே போகும். ஏன்னா இதிலே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன், இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரேடு. இந்த மாதிரி லிக்விடிட்டிஸ் ஓவராலாக பெரிய லெவலில் ஹிட் பண்ணிட்டு வருவான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹிட் பண்ணிட்டு வருவான். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ட்ரேடு என்ன, நம்ம எப்படி என்ட்ரி போகணும் அப்படின்னா, டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி போகணும். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. அதை விட்டுட்டு மேலேருந்து சின்ன சின்ன என்ட்ரி பிடிக்கலான்றதுனால தான் கவுண்டர் வந்து போகிறோம். அப்போ கவுண்டர் போகும்போது இந்த மாதிரி லிக்விடிட்டிலாம் பயங்கரமாக ஹண்ட் ஆகும். நம்ம ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை அப்புறம் இந்த சப்ளை இது வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, சரி இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்ளைக்கு வரோம், ஸ்ட்ரெயிட்டாக வரோம், இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், 5 மினிட்டுக்கு வந்து போகலாம். ஸோ 5 மினிட்டில்
சேம் இதே தான் பிஓஎஸ் சோச் அப்படின்றதும் இதே தான் வந்து சோச், ரைட்டா? இந்த இடத்துல சோச் வந்து நடந்துருச்சு. ஸோ இது கவுண்டர் ட்ரெண்டு, 2 சோச் இருந்தால் பெட்டர். நம்ம வந்து 2 சோச் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், ஓகேங்களா? இதுவே வந்து சோச்சா வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான லிக்விடிட்டி இல்லை, ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளை நமக்கு பிரேக் ஆக தான் சான்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல ப்ராப்பராக லிக்விடிட்டி இல்லாதப்போ இந்த இடத்துல சப்ளை பிரேக் ஆக ஹைலி சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து டிசிஷனல் சப்ளைவும் கூட. அதனால் நம்ம இதில் கொஞ்சம் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த சப்ளையை பிரேக் பண்ணுறோம், நம்ம வந்து என்ட்ரி வந்து போகல. சரி, ஓகே. அடுத்தது இங்கே சப்ளை வந்து இருக்குது, ஓகேங்களா? இந்த சப்ளை என்ன பண்ணுறான், டைரெக்டாக வந்து பிரேக் பண்ணுறான். மார்க்கெட் வந்து டைரெக்டாக பிரேக் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த சப்ளை வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, இப்போது இந்த சப்ளையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த சப்ளை ஃபெயிலியர் பண்ணிட்டு நமக்கு ஸ்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணலை மார்க்கெட், ஓகேங்களா? மேலே ஒரு சப்ளை இருக்குது இந்த இடத்துல. இப்போது டெய்லியோட டைம் ஃப்ரேம் நம்ம பை வந்து போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற பிளான் டெய்லி. அப்போது இந்த இடத்துல 4 ஹவர் வந்து நம்ம இப்போ கவுண்டர் வந்து பார்க்கலாம். இப்போ 4 ஹவருக்கு மட்டும் நம்ம கவுண்டர் பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல 15 மினிட்ஸில் செல் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசாயிருச்சு, ரொம்ப லாங்கான ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுலேயே மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இது ஃபெயில் பண்ணியிருக்கானா? எஸ், இது வந்து ஃபெயில் பண்ணியிருக்கான். சரி, ஓகே. 4 ஹவருக்கு போவோம். இது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் ஃப்ளிப்பு தான். இதில் இருந்தும் பை ஆகலாம், ஓகேங்களா? அதனால் இந்த டிமாண்டில் இருந்தும் மார்க்கெட் வந்து பை ஆகலாம். சரி, இப்போது 4 ஹவர் நம்ம செல்லுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ 4 ஹவர் செல்லுக்கு பார்க்கும்போது மார்க்கெட் இந்த சப்ளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கான், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம். நமக்கு அந்த இடத்துல எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல. இப்போ வந்து நமக்கு ஓவராலாக என்ட்ரி கிடச்சிருக்கு, ஓகேங்களா? சரி, இப்போ 4 ஹவருக்கு வந்துக்கலாம். இப்போ 4 ஹவருக்கு ஆக்டிவ் ஆகிறோன்னா 4 ஹவர்லேருந்து நம்ம போகிறோம். மார்க்கெட் எதில் ஆக்டிவ் ஆகிறோனோ அதுலேருந்து நம்ம செல் வந்து பார்த்துக்கலாம். இப்போது 4 ஹவருக்கு நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் இந்த லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். இதை வந்து நம்ம சோச்சாக வந்து எடுத்துக்கிறோம். இந்த சோச் எடுத்துட்டதுக்கப்புறமா மேலே எங்கெல்லாம் சப்ளை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி வந்து போகலை, எனக்கு ஹோப் இல்லை, ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக செல் ஆகிருக்கான், ஓகேங்களா? சரி, இப்போ பவர்ஃபுல்லாக செல் ஆகிருக்கான். இப்போ நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வரலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வந்தால் இந்த இடத்துல சப்ளை வந்து இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம். ஆனால் இங்கே நோ இன்டியூஸ்மெண்ட் இல்லை நமக்கு, ஓகேங்களா? நமக்கு முக்கியம் மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் முக்கியம். மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் சுத்தமாக இல்லை. அப்போது இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன லாட்டை கூட போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் 50% கூட எடுத்துகிட்டு நம்ம இதிலேருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இங்கே சப்ளை வந்து நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஸ்க்கு என்ட்ரியாக இருக்க தான் சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, 1 2 3 4 ரீஃபைன்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம், இதுவும் வேண்டாம், இதுவும் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தே நம்ம மார்க்கெட்டை நம்ம வந்து ட்ரேடை வந்து பிடிக்கலாம். வேறு எதுவும் பண்ண வேணாம், ஓகேங்களா? இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் பண்ணலாம். இந்த சப்ளையில் எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி இந்த டிமாண்டில் டிபியை வந்து ஹிட் பண்ணலாம், டிபி வந்து கொடுக்கலாம், ரைட்டா? சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
ஸோ கமெண்டில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கரன்சி பேர் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்ருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா. அப்புறமா நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் லைக் போட்டு விட்ருங்க. சும்மா ஒரு 2 செகண்ட் தான் ஆகும். அப்படி லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுற லைக்கு, அப்புறம் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கரன்சி பேரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.